வணக்கம் நிகிதா. அரூரில் நடைபெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களின் கட்சி கொடியை பறக்கவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளன. நேற்றும் இன்றும் என 2 நாட்கள் தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி உரை மேற்கொண்டு வருகிறார். முதல் நாளாக நேற்று மாலை நேரத்தில் தருமபுரியில் கூட்டம் முடிந்த பின்பு கடத்தூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். இதனை அடுத்து அரூர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது திரளாக கலந்து கொண்ட அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் என ஆயிரக்கணக்கானோர் அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டனர். அப்போது கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்தும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் குறித்தும் பல்வேறு நிகழ்வுகளை பற்றி பேசிய எடப்பாடி பழனிசாமி தனது உரையை முடித்துவிட்டு சென்றார். இந்த கூட்டத்தில் அதிமுகவுடனான கூட்டணி கட்சிகளின் கொடிகளையும் அந்தந்த கட்சி தொண்டர்கள் கையில் ஏந்தியவாறு இருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த கூட்டத்திலேயே இளைஞர்கள் ஒரு சிலர் தாவேகா கட்சி கொடியும் கையில் வைத்துக் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் செல்லும் பொழுது உற்சாகமாக பறக்கவிட்டனர். வழிநெடுகிலும் அதிமுக கட்சி கொடி பறக்கவிடப்பட்ட இந்த நிலையில் தாவேகாவின் கட்சி கொடியும் பறக்கவிடப்பட்டது என்பது சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக தாவேகா கட்சி தொண்டர்களின் இந்த ஆரவாரத்தால் அதிமுகவுடன் தாவேகா இணைய வேண்டும் என இந்த நிகழ்வு மூலம் தாவேகா தொண்டர்கள் தங்களின் தலைமை கழகத்திற்கு தெரிவிக்கப்படுகின்றன அல்லது கரூர் துயர சம்பவத்திற்கு நடிகர் விஜயின் கட்சிக்கு குரல் கொடுத்ததற்காக இந்த இளைஞர்கள் தாவேகா கட்சி கொடியை பறக்கவிட்டனரா என பலர் பல்வேறு விதமாக பரபரப்பாக இந்த பேசப்பட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் அதிமுக பொதுச் செயலாளரின் பரப்புரை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களின் கட்சி கொடியை பறக்கவிட்டு உற்சாகமடைந்த சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நிகிதா.